ஒரு கல்பாசி ஒரு இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். இது பாருங்கள், நம்ம வடை குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாப்பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குருமா சிம்பிள் தான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு அரவை சேர்க்க போகிறோம். அந்த அரவை சேர்த்தோம்னா நம்ம குருமா இன்னும் டேஸ்ட்டாக மாறிடும். இப்போ நம்ம வேக வச்ச உருண்டை இது பாருங்கள், நம்ம குருமாவுக்கு ஒரு அரவை ரெடி பண்ணி வந்துடலாம். அதுக்கு இந்த அளவுக்கு உடச்ச கடலை, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஒரு குருமாவுக்கு அரவை ரெடி பண்ணும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா குருமா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கோம் வாழைப்பூ உருண்டை. இதை சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம குருமா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச ஒட்டக்கடலை தேங்காய் பேஸ்ட் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒட்டக்கடலை சேர்த்துக்கிறதுனால நம்ம குருமா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான உருண்டை குழம்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. இங்கே பாருங்கள், வாழைப்பூ வாழைப்பூ உருண்டை வடை வச்சுருந்தோம்ல, அதில் உருண்டை பண்ணி குருமா வச்சுக்கிறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம குருமா. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம குருமா. இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு, ஹெல்த்தியான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.